வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ வெல்கம் டு ஐஃபை லாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பொங்கல் வைக்க போயிட்டு இருக்கோம். எங்கடா பொங்கல் வைக்க? குலு மணாலியில் போய் பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பிட போகிறோம். ஆனால் நாங்கள் இப்போ போகிற டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15, 16, 17 பயங்கர கோல்டாக இருக்குது. ரொம்ப -11 இருக்குது. நாங்கள் நார்மலாக டிக்கெட் புக் செக் பண்ணும்போதே -11 இருந்தது. இப்போ செக் பண்ணும்போது -11 தான் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு பொங்கல் வைக்க போகிறோமா இல்லை நாங்களே பொங்கல் ஆக போகிறோமான்னு தெரியல. ஆனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும். என்ன சொல்கிறேன்? ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காருவோம், நல்லாயிருக்கும். ரொம்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் உட்காந்துருக்கோம். படிக்கும் போது லாஸ்ட் பெஞ்சு, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது லாஸ்ட் பெஞ்ச் இஸ் த பெஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்சில் வந்து கெத்து பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் காய்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, வி ஆர் லாஸ்ட் பெஞ்சஸ் அப்படின்னு. இருந்தாலும் லாஸ்ட் பெஞ்சர்ஸாக இருந்தாலும் அப்படியே சூடாக ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. நார்மலாகவே தண்ணியெலாம் கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு செக்இன் பண்ணும்போதும் சரி, உள்ளே வந்ததுக்கப்புறம் சரி, ஒரு 2 பேருமே வந்து பியூட்டிஃபுல்லான பர்சன்ஸ். ரொம்ப நல்லா எங்களை வந்து கவனிச்சாங்க. அது தெரியல, ஃப்ளூக்கில் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க, ஜூஸ் எதுவும் கொடுக்கல. பட் வந்து நமக்கு ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் அக்சஸ் இருக்கும்ல, அங்கேருந்து வந்து இந்த ஃப்ரூட்டி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து அவன் ஓப்பன் பண்ணிட்டான். ஏன்னா ஃப்ளைட்டில் காசு கொடுத்து காசு அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதனாலே நம்ம வந்து காம்பேக்டாக நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஃப்ரூட்டி வந்து சுட்டுட்டு வந்துட்டோம். 2 ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மட்டும் நான் சுட்டுட்டு வரல. என்ன ஆச்சுன்னா நாங்கள் போகிறது 4 பேர், அதில் 2 பேருக்கு தான் வந்து லான்ச் அக்சஸ் ஆச்சு. அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணேன், கில்லி படத்தில் விஜய் வந்து திரிஷாவுக்கு எடுத்துகிட்டு வருவார்ல சப்பாத்தி, அந்த மாதிரி நானும் பேப்பரில் போட்டு சுற்றி இவனுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மூஞ்சிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு மூஞ்சி அங்கே இருக்குது. ஸோ இன்னொரு 2 ஹார்ஸில் வந்து நம்ம டெல்லி இறங்கிடுவோம். ஸோ டெல்லியில் இறங்கிட்டு ஒரு சின்ன மளிகை சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வால்வோவில் மணலி ரீச் ஆகிடுவோம். இதை போய் எங்கே வைக்கிறது? அங்கே எங்கேயாவது வெய்யண்டா, அவங்க வரும் வந்து வாங்கிப்பாங்க, அந்த அக்கா வாங்கிப்பாங்க. இப்படி தான் டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணுவான். நீங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் நிறைய ஃபன் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன் கன்ஃபார்ம். மளிகை சாமான் மக்களுக்கு தெரியும் என்ன மளிகை சாமான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு. ஸோ ஃபன் கேரண்டி, ஃபன்னுக்கு நான் கேரண்டி. கீப் வாட்சிங். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் மணாலியை கவர் பண்ணி காட்ட போகிறோம். நீங்களே வந்து மணாலிக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த வீடியோஸை பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் நாங்கள் மணாலிக்கு. நாங்கள் போடுற வீடியோவிலே வந்து நீங்கள் மணாலியை ஃபீல் பண்ணிவிடுவீங்க. சொன்ன மாதிரி நம்ம டெல்லியிலேருந்து வால்வோ பிடிச்சி மணாலிக்கு வந்துட்டோம். ஸோ வந்து கையோட காலையில் சோளா பட்டூரா அப்புறம் சமோசா டீலாம் குடிச்சிட்டு நம்ம சோலாங் வேலி கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளானே வந்து சோலாங் வேலிக்கு பிளானே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து லோக்கல் மார்க்கெட்ஸு, லோக்கல் பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளானே இருந்தது இன்றைக்கி. ஸோ இல்லை இன்றைக்கி சோலாங் வேலி இன்றைக்கி பார்த்து முடிச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து சிங்குலா பாஸ் வந்து டாப்புக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அதனால தான் டிரைவர்கிட்டையும் பேசிட்டு, ஆனால் இன்றைக்கி வந்து சோலாங் வேலிக்கு பிளான் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நம்ம வந்து அந்த டாப்புக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. சரி ஓகேப்பா, ஓகே நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டிங்கன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஸோ கிளம்பி போயின்னு இருக்கோம் இப்போ தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனியாக எதுவுமே அந்த பனி போர்வை வந்து இருக்காது. ஏன்னா இன்னும் இங்கே சீசன் இன்னும் ஆரம்பிக்கல. நீங்கள் சோலாங் வேலிங்காக போய் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சோலாங் வேலியிலேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்னோ தான். அப்படியே பனி வந்து ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை வந்து போத்துன மாதிரி
மலையில் நிறையா இருக்கும். இருந்தாலும் கூலிங் வந்து ரொம்ப ஸோ இப்போ அப்படியே நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்படியே இந்த கார்ல இருந்து காட்டுங்களேன். ஸோ இந்த மாதிரி டேட்டு குச்சி வச்ச மாதிரி வந்திருக்கும் இந்த டைம்ல. ஸோ இது இன்னும் நம்ம கிட்ட போக இன்னும் சூப்பராக அழகாக இன்னும் அந்த விஷுவல் நம்ம இங்கே பார்க்குறதோட இன்னும் நல்லா இருக்கும் அழகாக. நல்லா அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த என்வரான்மெண்டல் பார்ப்போம். நம்ம நேரில் போய்ட்டு அங்கே உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோஸ். कसोल में क्या क्या प्लेस है वहाँ पे? कसोल में तो नहीं है सर आपका ना। कसोल यहाँ से जब जाओगे 80 किलोमीटर आपका वन साइड पड़ा आपका मणिकर्ण, उसमें कुल्लू वैली आएगा। और अभी वहाँ से मणिकर्ण कहाँ जाएगा? वहीं से आगे को जाओगे ना 40 किलोमीटर कुल्लू है। 40 किलोमीटर फॉरवर्ड आपका कसोल मणिकर्ण आएगा। मणिकर्ण में आपका हॉट स्प्रिंग रहेगा। हॉट स्प्रिंग महादेव का टेम्पल वही देखना चाहिए। पर वो वहाँ पे यूजिंग के लिए जैसे वहाँ पर जैसे गुरुद्वारा रहता ना, राम मंदिर का जैसे खाना बनाते खाना सभी से वहाँ पे ही बना रहा है ना। प्रसाद जो बनता है उसका गैस वगैरह कोई कुछ नहीं करते, उसको हॉट वाटर में बनाते हैं। ठीक है वो देख लेना आपने ना। இப்போ நம்ம டிரைவர்கிட்ட என்ன பேசுகிறோன்னா, ஸோ இப்போ சோலாங்கவேலியில் வந்து இப்போ ரெண்டல் ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து பண்ணி இருக்கிற இதில் வந்து நம்ம அந்தளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் இங்கே ட்ரெஸ்ஸாக எடுக்காதீங்க, இன்றைக்கி வந்து பெருசாக ஆக்டிவிட்டியாக பண்ண போகிறதில்ல, அங்கே எல்லாமே காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம தேர்ட் டே வந்து குள்ளு சைடு போகிறதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம், நம்ம ரேட் வைஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும், நான் உங்களுக்கு அங்கே இட்டு போய் காட்டுறேன். நம்ம நாளைக்கு வந்து நம்ம சிங்களா பாஸ் போகிறோம்ல, ஸோ அந்த பாஸ்க்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு நம்ம அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த குளிரை வந்து நம்மளால் தாங்க முடியாது. ஸோ நாளைக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி கசூலில் வந்து மணிகரண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துக்காக வந்து முக்கியமான ஹாட் ஸ்ப்ரிங், ஸோ அந்த மாதிரி இடத்துக்காக வந்து இட்டு போகிறதுக்கு இப்போ பேசியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் இதுக்கப்புறம் வர 2 days வந்து நம்ம இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மணாலியை ஹிடன் ஸ்பேஸ் வந்து நிறையா பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ரெகுலராக எல்லாருமே பார்த்த இடமா இல்லாமல் புது இடமா பார்க்கணும், அதுதான். ஆல்மோஸ்ட் நம்ம 16-17 போகிற டைமில் ஸ்லோ பார்க்கலான்னு நினைக்கிறேன். மேலே விழுமா ஸ்லோ? வெதர் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்குது. போடு. ஆனால் வெயில் காய்க்கிறோம். வெயில் வந்து இது வெயில் காய்றது நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்க. இங்கே பாரு, இல்லைன்னா தூக்கின்னு போயிடுவாங்க உண்மையே. இது வருது வேறு வழி, இதில் தான் குதிரை போவோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த வழியில் போகாதீங்கன்னு சொன்னான். ஐயோ பயமா இருக்குடா. ஐயோ பாப்பா. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, நம்ம அஞ்சனா மகாதேவ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பல வருஷமாக வந்து ஒரு சிவலிங்கம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த சிவலிங்கம் வந்து நம்ம மேலேருந்து தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து இப்போ வந்து பனிலிங்கமாக வந்து உருவாகிருக்கு. நம்ம அமர்நாத்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பனிலிங்கம் மாதிரி. ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்து அந்த சிவலிங்கம் உள்ளே இருக்கிற சிவலிங்கம் மேலே வந்து ஒரு பனி லிங்கமாக ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 365 நாளும் வந்து அவருக்கு வந்து தண்ணி அபிஷேகம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு இதுதான் ஒரு ஸ்பெஷல். ஸோ 365 நாளும் வந்து தண்ணி படுறது தான் இங்கே வந்து ரொம்ப பெரிய விஷயமே இங்கே. ஸோ இந்த தரிசனம் வந்து
எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் லாஸ்ட் டூ to 3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தான் நான் இவரை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு அவரோட ப்ளஸ் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அப்படியே நந்தி பெருமாளும் இங்கே இருப்பார். தெரியுது பாரு அந்த நந்தி பெருமாள். ஸோ இங்கே அதுக்கு நேராக வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் வந்து சிவலிங்கம் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று வந்து நம்ம அஞ்சனா மகாதேவ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அந்த டெம்பிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து சொலாங் வேலியில் வந்து ஸ்லோஸ் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே ஸ்னோஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நிறையா பண்ணல நம்ம. ஸோ அதனால் அஞ்சனா மகாதேவ் டெம்பிளுக்கும் ஹிமன் டெம்பிளுக்கும் மட்டும் போயிட்டு ஸோ மால் ரோட்டில் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்னோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிங்லா பாஸ் போகலாம் அப்படின்னு அது ஒரு டாப். அது ஆல்மோஸ்ட் சீமெண்ட் லெவல்லேருந்து 16,580 ஃபீட் நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் என்னான்னு. ஸோ பைக்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த டனல் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அட்டல் டனல் ரோட்டாங் 9.2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து லாங்கெஸ்ட் டனல். ஸோ வேர்ல்ட் லாங்கெஸ்ட் டனல் இதுதான் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஹையஸ்ட்டு லாங்கஸ்ட்டு மோட்டரபிள் டனலும் இதுதான். ஆமாம், இந்த ஸோ பைக்கில் வந்து ரொம்ப ட்ரீம் இருக்கும்ல அந்த டனலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டனலுக்குள்ளே போகணுன்ட்டு எல்லா பைக்கர்ஸ்க்குமே, இந்தியாவில் இருக்கிற எல்லா பைக்கர்ஸ்க்குமே ஒரு ட்ரீமாக லார்ஜஸ்ட் மோட்டார் டனல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டனலுக்குள்ளே நம்ம வந்து ஜீப்பில் போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிளம்பிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு இன்னைக்கு டே 1 ஆரம்பித்ததோ இங்கே தான் நம்ம கிளம்புறோம். ஸோ இப்போ நம்மளும் உள்ளே போகலாம். அப்படியே நம்ம வீடியோ கூட நீங்களும் கூட வாங்க. இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய பார்ப்பீங்க. வாங்க நம்ம டனல் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும்.
ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் சிங்லா பாஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ சிங்லா பாஸ்க்கு வந்து சிங்கிளாக வரணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட, லவர்ஸ் கூட, ஃபேமிலி கூட வரலாம். ஆனால் கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி ஆகுது, அது ஒன்று மட்டும்தான் வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா. கரெக்டாக ப்ரீத் பண்ண முடியல. ஃபீல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த அட்மாஸ்பியர் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா உயிர் பயமாக இருக்குது லைட்டாக. இது ஏன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து திடீர்னு என்னடா ஒரு மாதிரி மூச்சடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்து சுற்றி பார்க்க தெரியுது பாருங்க, சைடில் லெஃப்ட்டு ரைட்டு எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்னோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே மேலே வரதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆகிடுச்சு. மார்னிங் நாங்கள் கிளம்புனது 7 o'clock. ஸோ நவ் டைம் இஸ் 12 o'clock. ஐ திங்க் வித்தின் இன்னொரு 15 to 20 minutes வந்து ரீச் ஆகிடுவோம். டாப் ரீச் ஃபுல் ஸ்னோக்கு ரீச் ஆகிடுவோம். இவர் சொல்லியிருக்காரு, எங்கள் கூட வந்த கைடர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆக்சிஜன் எதாவது கம்மியாகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், டப்புன்னு நான் கீழே இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காட் கிரேஸ், எதுவும் ஆகாது. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டு மணாலி, ரிட்டர்ன் டு குல்லு, ரிட்டர்ன் டு டெல்லி, ரிட்டர்ன் டு சென்னை வந்து சேர்ந்தே ஆகணும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, அழகாக பானை வச்சு பானையே செஞ்சு நம்ம பொங்க வைக்கலாம் இங்கே. உன்னை பொங்க விட போகிறேன் நான். நோ ஸ்ப்ரெட் பேட் திங், பி பாசிட்டிவ், ஆல் இஸ் ஃபைன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைடா, எல்லாருக்கும் ஒரே புள்ள தான், மொதல் புள்ள தான். வந்தாச்சு, இவ்வளோ அழகான சீனரிஸாக பார்க்கணும் ரொம்பவே. வேணுமா உனக்கு இது? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஸ்னோஸ், இந்த மாதிரியா பார்க்க முடியுமா என்னன்னு தெரியாது. அவங்க 4 பேரை ஏதி அழகாக சந்தோஷப்படுறாங்க, படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ இவங்க பிஆரோட டீம் இருக்கிறதால தான் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவன் ரெகுலராக வந்து பாத்வே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. போர்டு வந்துச்சா? வரல, இன்னும் போகணும். அவங்க இன்னும் க்ளீன் பண்ணாததால தான், க்ளீனாக பண்ணலைன்னா நம்ம இந்த ஆக்சஸே நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி அழகான சீனரிஸாக வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் டீமுக்கு. ஸோ இங்கே வந்து 94 RCC இல்லைனா 70 RCC டீம் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மட்டும் ஷோராக தெரியல, நான் போர்டை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். வீட்டில் பார்த்துட்டு ஒன்லி டிவிலேயே பார்த்து மாதிரி ரீல்ஸாக பார்க்கணுங்க. நம்ம இந்தியாவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. உனக்கு என்னப்பா, சுவிட்சர்லாந்து போகணும், லண்டன் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, இங்கே இருக்கிற இவ்வளோ வியூஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அவன் எக்ஸைட்மெண்ட்டில் பேசி நிற்கிறான். நான் எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறது ஓகே தான், உண்மைதான். ஆனால் நான் இதுவரை நான் நிறையா பார்த்துட்டேன், இதோட மோசமாக நான் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காக நான் மோட்டிவ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு, வேற எதுவும் இல்லை. தொணன்னு வரீங்க, நான் உங்கள்கிட்ட பேசியே கொடுக்கல, நீங்கள் பாட்டு உட்காருங்க, போங்க சேரில் உட்காருங்க, உட்காந்து பேசாமல் வாங்க. வாமிட் வருதுடா. இதுதான் கவர் ரெடியாக வச்சுக்கிறேன் நான். ஸோ லடாக் போயிட்டு வரவங்க அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் பைக்ஸில் போயிட்டு வர பசங்க எல்லாரோட பைக்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இது எதுக்காக போடுறாங்க, அதுவும் மெயினாக ஏன் இங்கே மணாலியில் இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். எதுக்கு ரெப்ரசென்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ஹேர், இது ஃபயர், இது வாட்டர், இது எர்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்ராஸ் வந்து இருக்குது. இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்ராஸ் இருக்குது. இது இந்த மாதிரி நம்ம கொடி இதை போட்டுட்டு இது ஹேரில் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மெயினாக பைக்கர்ஸ்லாம் ஏன் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சேஃப்டி கார்டியன். ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களோடதும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கார்டியனாக இவங்க வந்து அவங்க கூட இருப்பாங்க. ஸோ நம்ம இது வீட்லேயும் போடலாம், வாசலில் போடலாம், நம்ம காரில் போடலாம். இப்போ சென்னையில் இல்லை, எல்லா ஊர்லேயும் வந்து காரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் லடாக் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளும் நம்ம வீட்லேயும் சரி நம்ம பைக்லேயும் சரி போட்டுடுது நமக்கு ஒரு சேஃப் கார்டு அண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஹாய், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்லு சிங்கிளா பாஸ். ஹாய் கைஸ், சிங்கிளா பாஸ் வந்து நல்லபடியாக பிடிச்சிட்டோம். ஸோ அங்கே என்னென்ன நடந்தது இப்போ உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் என்னன்னு. ஸோ ஆனால் நல்லபடியாக ஸ்னோஸ் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கே என்னென்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் பாபா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் பாபா. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து பெருசாகவே நான் சொல்லுவேன். இது எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்னோ அந்த ஐஸ் தூக்கி போட்டு விளையாடணும் அப்படின்ற ட்ரீம்லாம் இருக்கும். ஏன்னா அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டிக்கிட்டாலே அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்து விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஐஸில் விளையாட போகிறோம், ஐஸில் கால் வைக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் போனேன். ஆல்ரெடி வந்து நான் பேஷண்ட் தான், இருந்தாலும் என்னெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லியும் மீறி தான் நான் வந்து இங்கே வந்தேன். என்ன ஆச்சு அப்படின்றது வந்து இப்போ தாங்க தெரியும். போனோம், நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு ஜம்முன்னு ஷூலாம் போட்டு அப்படியே கெத்தா சீனாக சூப்பராக அப்படியே தரமான சம்பவமாக போய் இறங்கி நிற்கிறோம். ஆக்சுவலி பாதி மேலே போயிட்டோம். இங்கே நாங்கள் இருந்தது வந்து 16,000 ஃபீட்டில் வந்து ஹைட்டில் வந்து இருந்தோம். அது 10,000 ஃபீட் தாண்டும் போதே நமக்கு அப்படியே கொஞ்சம் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு, தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்தாலும் சரி ஓகே, அந்த டேர்னிங்ஸில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த அந்த அப்படியே 1000 ஏற என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு அது என்ன தோணுச்சுன்னா, சாப்பிட்றதுனால அப்படி ஆயிடுச்சுன்னு வந்து நாங்களே நினச்சிக்கிட்டோம், நாங்கள் சாப்பிடல அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே போக 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 டிரைவர் சொன்னார், ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதா அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ரைட்ரா இதுக்கு மேலே வந்து நம்ம மூச்சு இழுத்து விட்டால் தான் நம்ம வந்து உயிரோட மேலே போயிட்டு கீழே வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு எப்படியோ ஃபைனலி மேலே போயிட்டோம். அந்த அந்த போர்டுக்கிட்டே நாங்கள் போயிட்டு என்னென்னலாம் பண்ணணும், அப்படியே ஒரு 20 சாங் எடுத்து வச்சுட்டோம், ரீல்ஸ் பண்ணணும், அப்படியே அதில் ஹார்ட்டை போட்டு, இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஹார்ட்டை போட்டு தூக்கணும், எல்லாரோட பேர் எழுதணும், தொப்புன்னு கீழே விழணும். ஆனால் இதில் ஒன்று கூட நடக்கலை, ஒன்று கூட எங்களால் பண்ண முடியல. கீழே கால் எடுத்து வைக்கிறோம், ஆளாளுக்கு ஒன்று ஆகுது, மூச்சு திணறல் வருது, அப்படியே இப்படி என்னென்னமோ ஆகுது. எங்களால் ஆக்சுவலி என்னால் சுத்தமாக டேக்கிலே பண்ண முடியல. ரிட்டன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 ஹவர்ஸ் கிட்ட கீழே வர வரைக்குமே எனக்கு அந்த வாமிட் சென்சேஷன்லாம் ரொம்ப இருந்தது. ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ட்ரீம்ஸ் வந்து 99% வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே வரலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த வில் பவரோட அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணி ஆக்டிவாக டே பை டே ஆக்டிவ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து தாராளமாக இங்கே வரலாம். யார் வரக்கூடாது அப்படின்னா, கிட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் பார்த்தோம். கிட்ஸ் ஏன் அவாய்ட் பண்ணலான்னா, ப்ரீத்திங்லாம் வந்து கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து நிறையாவே வந்து பிளாக் ஆகிடும். இப்போ யங்ஸ்டராக பாய்ஸுமே பார்த்திங்கன்னா, நல்லா இந்த ஜிம் போகிறவங்க கூட அந்தளவுக்கு வாக் பண்ணி வருவாங்க தெரியல. ஏன்னா நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து வாக் பண்ணி இந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்து தாங்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் தே கேன் ட்ரை. எக்ஸாக்ட்லி சூப்பரான பர்சன் யார் வரலான்னா, நல்லா டே பை டே ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, நிறைய மலை ஏறி இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் இவருக்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா இவர் வந்து ரெகுலராக வந்து இந்த ட்ரெக்கிங் பண்ணுற பர்சன் இவர். ஸோ அதனால் இவருக்கு ஒன்றுமே ஆகலை ஆக்சுவலி. சொல்ல போனோன்னா எனக்கு கொஞ்சம் சிக்னஸ் ஆகிடுச்சு, அவருக்கும் ரொம்பவே சிக்னஸ் ஆகிடுச்சு. அவர் முடியலன்றது, ஆனால் என்ன முடியலன்னு சொல்லலை, நானாவது டீசெண்டாக வாமிட் வருதுன்னு சொன்னேன். ப்ராப்ளம் மட்டும் தான். ஏன்னா அது வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால ஃபீட் அதிகமாக போக ப்ரீத்திங் ப்ராப்ளம் மட்டும் வந்துச்சு. அது நல்லா நம்ம இன்டேக் பண்ணி நம்ம எடுத்து விடும்போது அது கரெக்டாக சரியாயிடுச்சு. அது மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம். ஆனால் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக பேட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இதுக்கே கன்க்ளூஷனுக்கே வர முடியல. ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு நமக்கு தெரியும்ல, நம்மளால் முடியல அப்படின்னும் போது ஒரு சில மெமரிஸ் வியூஸ் நிறைய பேர்லாம் கண்ணு முன்னாடி வருவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னு ஒன்றுனா, நீங்கள் மணாலி வரீங்க, மணாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ யார் வேணால் வரலாம். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹை பாசஸ்ஸு ஆட்டிடியூட் போகும்போது ஸோ அந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அளவுக்கு நம்ம பாடியில் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நல்லா பாடி ஃபேஸ் கவரேஜ் வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும்.
நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு செகண்ட் நீங்கள் அந்த க்ளவுஸை ரிமூவ் பண்ணாலுமே கை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகும், பிளட் அப்படியே கிளாட் ஆகுற மாதிரி கையில் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆகிடும். ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் இங்கே வரதுக்கு வந்து எங்களோட பேக்கேஜ்லேயும் சரி எங்களுக்கும் பிளான் இல்லை. சோலாங் வேலியில் வந்து இப்போ வந்து சீசன் இல்லை, அங்கே ஸ்னோ சுத்தமாக இல்லை. அதனால தான் இதை பிளான் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதை பிளானே பண்ணோம். சரி நம்ம தான் ஸ்னோவே பார்க்கலையே, சரி மேலே போகலாம், சிங்லாவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே போனோம். ஆனால் சிங்லா வந்து இப்படி ஆக்கிருச்சு. பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொல்கிறேனே, ஒரு நல்ல ஒரு வில் பவர், நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற பர்சன் வந்து தாராளமாக போகலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் வெயிட் இருக்கிறவங்களும் வந்து போகிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் ஓவர் வெயிட்டட். ஸ்டில் வந்து நான் ஏன் போனேன் அப்படின்னா, இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களால தான், இவங்கள வச்சு மட்டும்தான் நான் போனேன். சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மற்றபடி எனக்கு வர வரைக்குமே எனக்கு வந்து தைரியமே கிடையாது. இருந்தாலும் அங்கங்கே விட்டு போயிட்டாங்க பாவி பசங்க. இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் மட்டும்தான். அது மேலே போக போக என்னென்னா லைட்டாக வாமிட்டிங் சென்சேஷன் வரும், ஆனால் வாமிட் வராது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், நாங்கள் சாப்பிடல, யாரும் ப்ராப்பராக சாப்பிட்டும் போல். அந்த சாப்பிடாம அந்த எம்டி ஸ்டொமக் சிக்னஸ் கூட இருக்கலாம், மேபி தெரியல. பட் ஓகே, ஆல் இஸ் வெல். எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டோம். ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் செம வெதர், செம கிளைமேட்டு. அங்கே மேலே வந்து ஒரு ½ ஹவர் ரொம்ப வந்து ஷிவரிங் ஆகிடுச்சு. அது கையெல்லாம் வந்து அப்படியே மறுத்து போச்சு. என்ன சொல்கிறது, போகும்போது நான் வில் பவரோட வந்து ஒரு லெக்கும் எடுத்து வச்சேன். நான் வரும்போது என்னால் லெக்கை வந்து எடுத்து வைக்க முடியல, எல்லாமே அப்படியே மறுத்து போச்சு. நான் எங்கே காலை வைக்கிறேன்னு எனக்கு தெரில, லைட்டாக சறுக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அங்கே ½ ஹவர் கிட்டே இருந்துட்டோம். அது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்றதுனால அந்த மாதிரி 30-40 மினிட்ஸ் கிட்டே அங்கே இருந்தோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் தான் கீழே வந்து மணாலிக்கு போகிறோம் நம்ம. ஸோ குட், எவ்ரி திங் இஸ் குட், வி ஆர் குட். இங்கே வந்து கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டோம், அதனால கொஞ்சம் எல்லாருமே இப்போ ஓகே ஆகிட்டோம். எப்படி ஏறும்போது எக்ஸைட்மெண்ட்டோட போனோம் இல்லையா, ஸோ அதே பேக் டு நார்மலுக்கு வந்துட்டோம். ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி வந்து லோட்டஸ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் டெல்லியில். ஸோ ஒரு டெம்பிளுக்கும் வந்து ஒரு தன்மைகள் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம லோட்டஸ் டெம்பிளுக்கும் வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஒரு லோட்டஸ் டெம்பிள் வந்து ஒரு தாமரை வடிவில் இருக்கிற ஒரு கோயில். ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். அது எதனால தாமரை வடிவில் இருக்குது, ஸோ நான் அங்கே என்ன தெய்வம் இருக்குது, எதுக்காக உள்ள என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயமா நம்மளுக்கு வந்து பெருசாக யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்காக தான் நம்ம சார்கிட்ட வந்திருக்கோம். அவர் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கிறது பஹாய் தாமரை இல்லம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை இன்னும் நமக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பஹாய்ங்களோட கோவில். இது பஹாய் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தோன்னா அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி உலகத்தில் நம்ம நிறைய சமயங்கள் இருக்குது. ஸோ ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், அந்த மாதிரி ஒவ்வொரு மதங்கள் இருக்குது. அது மாதிரி இது பஹாய்ங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய புதிய ஒரு மதம் அது. ஸோ அதோடைய கோவில் தான் இது. ஸோ அது மற்ற இது மாதிரி உலகங்களில் மொத்தம் ஒரு 11 கோவில்கள் இருக்குது. ஸோ அது நம்ம இந்தியாவில் இது ஒரு தாமரை வடிவத்தில் இப்போ இந்த கோயில் வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா கோவிலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 9 என்ட்ரிஸ் இருக்கும் இதில். ஸோ 9ங்கிறது எதுக்காகனா, நம்பர்ஸில் அதிகமான வேல்யூ உள்ள ஒரே நம்பர் வந்து 9 தான். ஸோ அதனால் அது நம்ம வந்து எல்லா கோயில்கள்லையுமே 9 வாசல்கள் வந்து இருக்கும். ஸோ மற்றபடி இது உள்ளுக்குள்ளே பார்க்குறப்போ பார்த்தோன்னா, உள்ளே வந்து அமைதியான ஒரு தியான மண்டபம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வங்களை எவ்வளவு நேரம் வேணாலும் அமைதியான முறையில் வழிபட்டுட்டு, ஸோ அவங்களுடைய மனசை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமாக வந்து இந்த கோயிலை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது உலக ஒற்றுமைக்கான ஒரு கோவில் இது. ஸோ அனைத்து மதங்களும் அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கொள்கை.
ஸோ மெயினாக வந்து உலகம் ஒரு நாடு, மனிதர் யாவரும் இதன் பிரஜைகள் அப்படிங்கிறது இதோட கொள்கையாக நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது உலகம் முழுக்க இந்தியாவில் மற்ற அனைத்து நாடுகள்லையுமே இதோடைய ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டில் நான் தமிழ் பேசக்கூடிய ஒரு பஹாயாக நான் அதை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ நன்றி. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து நம்ம இப்போ புதுசாக பார்க்குறோம். நிறைய விஷயம் சார் சொல்லி அந்த மாதிரி இந்த மதங்கள் மட்டும்தான் வரணும் அந்த மாதிரி எதுவுமே குறிப்பிட்டாமல் ஸோ எல்லாரும் வரலாம், எல்லாருமே வந்து அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம இங்கே தியானிக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம் சொல்லி அது ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறையா சர்ச்சு முஸ்லீம் மசூதிக்கும் போனோன்னா நம்ம மேக்ஸிமம் போவோம், ஆனால் ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட கல்ச்சரை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்மளோட கல்ச்சரையும் நம்ம இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் ரொம்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட வியூவர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு சென்னை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி டெல்லி ரீச் ஆகிட்டு மார்னிங்லேருந்து லோட்டஸ் இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. டெம்பிள் அண்ட் இன்னொரு சில விஷயம் நிறைய இடத்துலலாம் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து குத்தப் மினார் விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த குதுப் மினார் வந்து அதோட டவரோட ஹைட் வந்து 73 மீட்டரு. ஸோ இந்த டவர் வந்து எதுக்கு பில்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளேயர் பண்ணுறதுக்காக முஸ்லீம் பீப்புள்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்காக இந்த டவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால் இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இதை கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இரும்புலாம் வந்து ரஸ்ட் ஆகாது. அண்ட் 800 இயர்ஸ் ஓல்டு மானுமெண்ட் இது, யுனெஸ்கோ அங்கீகரப்பட்ட ஒரு மானுமெண்ட் இது. ஸோ இதில் பில்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் மார்பிள். ஸோ உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த ரஸ்டான இது எதுவுமே இருக்காது. இந்த 800 இயர்ஸ் ஆகுமே நம்ம புதுசாக கட்டின மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக்கான பிளேசஸ் தான் வந்து நம்ம டெல்லியில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதே மாதிரி பிரிக்கை வச்சு கட்டின வந்து நிறையா டாம்ஸாக வந்து நம்ம டெல்லிலையும் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டவர் இது. ஸோ அந்த காலத்துலேயே வந்து ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸை வந்து மட்டும் யூஸ் பண்ணி அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதில் இன்னுமே அழகாக எதுவுமே சேதமடையாமல் நிறையா ரிப்பேர்ஸ் பண்ணி அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ இதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாஞ்சூர் பெரிய கோயிலும். ஸோ இங்கே எப்படி இது 800 வருஷத்துக்கு மேலே தலை நிமிர்ந்து நிற்கிதோ அது மாதிரி நம்மளை வந்து 1000 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை பெரிய கோயில். அதில் சுற்றி பார்த்திங்கன்னா உருதுவில் வந்து சில ரைட்டிங்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதை நம்ம நியர்பை கிட்ட எடுத்துகிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம கோயிலில் வந்து எழுதியிருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து சம் ஸ்பெஷல் அண்ட் பாசிட்டிவ் ரைட்டிங்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்காங்க. மெயினாக வந்து டெல்லிக்கு நம்ம இந்த கண்ட்ரியில் வந்து நிறைய ஐடென்டிக்கல் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளேசஸ் வந்து குதுப் மினார், லோட்டஸ் டெம்பிள், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வெளியே அப்ராட்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் நிறைய ஐடென்டிக்கல் பிளேசஸ்ன்றது நம்ம மஸ்ட்டாக விசிட் பண்ணி பார்க்கணும். எல்லாருமே வந்து இந்த டெல்லியில் இருக்கிற இந்த ஐடென்டிக்கல் பிளேசஸ் எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி கீழே இருந்து அப்படியே நம்ம மேலே வரைக்கும் போகலாம். நம்ம அது சுற்றி அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், மேலே வரைக்குமே போய் விசிட் பண்ணலாம். பட் இந்த டைமில் வந்து உள்ளே போகிறதுக்கு விசிட் இருக்கான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அது எப்போவுமே இருக்காது. ஓகே. ஸோ பில்டிங் சேதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேதமாகும்னா ஐ மீன் நம்ம பீப்புள்ஸ் வந்து சும்மாவே இல்லாமல் ஏதாவது கிறுக்கி வச்சு வீணாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் உள்ளே விடுறது இல்லை. நீ வந்து வெளில இருந்தே பார்த்துட்டு போ. அப்படி அலோ பண்ணாததுனால தான் ஆக்சுவலி இப்போ புதுசாக கட்டின மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல் லேடிஸ், கேர்ள்ஸ். ஆனா எனக்கு என்ன ஒரு மன வருத்தம், இவ்வளவு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில பீச் ஓரத்துல ஒரு நல்ல ஒரு பொண்ணு கூட வந்திருந்தா ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன். இது சாய் குத்தப் மினார் தான், சாஞ்சி தான் இருக்கும். பிரிண்ட் தப்பா இருக்கும். சாய் குத்து நான் கூகுளில் நான் எடுத்து காமிக்கிறேன். நான் எடுத்து காட்டுறேன். நெட்வொர்க் இல்லை. இருக்குடா இங்க. அங்கே பாடுறா.